பாகிஸ்தான் சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சு அப்படிங்கிற தகவல் தான் வருது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். எங்கடா நம்ம ஒன்றும் அடிக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். நம்ம மட்டும் பண்ணுறது இல்லை சம்பவம். இப்போ பாகிஸ்தானை சுற்றி எல்லா பயலுகளும் சம்பவம் பண்ணுறாங்க. அதான் தெரியுமே, ஒரு டசன் ஆட்கள் உள்ளுக்குள்ளேயே சண்டை போடுறாங்களே அப்படின்னு கேட்டால், அதையும் தாண்டி இப்போ உலக நாடுகள்லாம் அவன் பங்குக்கு ஒன்று கூடி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இதுவரைக்கும் எது கெத்துன்னு நினச்சிட்டு இருந்துச்சோ அதுவே பாகிஸ்தானை குடியில் தள்ளி மூடிடுச்சு. காரணம் அணு ஆயுதம் தான். இந்த அணு ஆயுதத்தை வச்சுட்டு பாகிஸ்தான் மிரட்டாத நாட்களே இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையும் பதில் தாக்குதல் வீரியமாக பண்ணி அணு ஆயுதத்தை எடுத்தேன்னா பாகிஸ்தான் மேப்லேருந்து போயிடும். பாகிஸ்தான் மேப்லேருந்து போகுதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கும் இந்திய இராணுவம் டிக்கெட்டை கிழிச்சிரும். அப்புறம் இந்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது பார்த்துக்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கப்புறம் அணு ஆயுதம் அப்படிங்கிற அந்த மிரட்டலே மறந்துட்டாங்க. காரணம், இந்தியா திருப்பி சம்பவம் பண்ணி விட்டுரும். அதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவனுக்கு புத்தி கெட்டினது என்ன, அதை விற்றுருவோம் அப்படிங்கிறதா. விற்கணும்னா விற்க முடியுமா? ஆனால் அதை காட்டி இவ்வளோ நாள் பிச்சை கேட்டோம், அதையே காட்டி இன்னுமே வாட்ச்மேன் வேலைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. எங்கே சவுதி அரேபியா வரையும் போயிட்டாங்க. டீலெல்லாம் போட்டாங்க, இன்றைக்கே தான் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே பாகிஸ்தானோட அணு ஆயுதம் நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. நம்ம அந்த காலகட்டத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேருக்கும் பிரச்சனை. அன்னை அமெரிக்கா அக்கிற்கு மாதிரி தெரியாத, உனக்கு தான் மெயின் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ வரை பைபிளுக்கு புத்தியே வரல. இப்போ சவுதியோட ஒரு டீலுக்கு போயிட்டாங்க. பாகிஸ்தானில் மட்டும் அணு ஆயுதம் இல்லாட்டி சவுதி அமெரிக்காவோட ஒரு டீலுக்கு தான் திருப்பி அழுது புரண்டு எந்திரிச்சு வந்திருப்பாங்க. என்னடா கொட்டி கொடுத்தோம், இப்படி கெடுக்கிறியடா அப்படின்னு சொல்லி திருப்பி ட்ரம்ப்பு கிட்ட பேச பண்ண அப்படின்னு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பார்கள். இப்போ அங்கெல்லாம் போய் பேச முடியாது. பாகிஸ்தானை கூப்பிடு, அக்ரிமெண்ட்டை போடு, அந்த பைப்லைக்கு என்ன தேய்ச்சி கொடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார்கள். இதை அடுத்தடுத்த நாடுகள் செய்வார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடரும் போது இஸ்ரேலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈரானுக்குள்ளே போய் ஆட்களுக்கு டிக்கெட் கிழிக்கும்போது பாகிஸ்தான் ரொம்ப சுலபந்தான். பாகிஸ்தானில் டிக்கெட் மட்டும் கிழிக்க தேவையில்லை, ஈரான்லேயே கண்டெய்னராக புக்கு டாக்குமெண்ட்டை பூரா தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தானில் கேட்கவே வேணாம், அங்கே டாலர்களை தட்டி விட்டால் போதும், அவனே கொரியர் ஆஃபீஸில் போய் பேக் பண்ணி சீல் பண்ணி டாக்கெட் நம்பரே கொடுத்துருவேன், இந்தாங்க ஜமா அப்படின்னு சேஃபாக வந்து சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ஓடி வாடானா அதையும் செஞ்சிருவான். இல்லை அங்கேயே உட்காந்து இன்னமும் அல்சாட்டியம் பண்ணுறான்னா எல்லாமே செய்யக்கூடிய ஆட்கள் அங்கே நிறையா இருக்காங்க. இஸ்ரேலுக்கு உளவாளிகளை பிடிக்கிற பஞ்சமே கிடையாது. அமெரிக்கா கிட்டேருந்து டாலரை வாங்கிட்டு வந்து இங்கிட்டு கொட்டி மொத்தமாக சம்பவம் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடுறதுக்கு இஸ்ரேல் தயாராகிடுச்சு. காரணம் என்ன? இவர்கள் அணு ஆயுதத்தை கொண்டு போய் மத்திய கிழக்குலேருந்து வளைகுடா நாடுகள் வரையும் பகிர்ந்துக்க தயாராகிட்டார்கள். நாளைக்கே கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி நைட்டு ஏதாச்சும் புத்தி கெட்ட பைய செஞ்சுட்டானா இஸ்ரேல் ரிஸ்க் எடுக்குமா? அமெரிக்கா இப்படி பரவறதை ரசிக்குமா அப்படின்னு கேட்டால், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்யும்போது இனிச்சிச்சு. ஆனால் இப்போ பாகிஸ்தான்லேருந்து இஸ்ரேலுக்கு எதிராக அந்த பக்கம் மத்திய கிழக்குலேருந்து வளைகுடா வரை பரவும்போது இனிக்காது. அப்போ சட்டுப்புட்டுன்னு வேலையை காட்ட தான் விரும்புவாங்க. அப்போ அதிரடி ஆப்ரேஷன்கள்லாம் தொடரும். அதில் ஒரு சிம்பிளான விஷயமாக தான் பாகிஸ்தானோட ஆயில் டேங்கரை இஸ்ரேல் தாக்கிடுச்சு. இஸ்ரேலோட ஆளில்லா விமானம் பெரும்பாலும் செங்கடலில் ஐரோப்பாவோட டேங்கர்கள் தான் மாட்டிக்கும். யார்? ஹவுதி பயலுக அடிப்பாங்க ஆளில்லா விமானத்தை வச்சு. இந்த தடவை இஸ்ரேல் அடிச்சிருச்சு. அடித்து அந்த கப்பல் தள்ளாடி கடைசியில் ஹவுதி பயலுக இப்போ தானே அங்கே டீலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு ஆதரவாலாம் ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறான். இன்னும் ஏமனுக்கு ஆதரவாக கிடையாது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தானே ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறான். அதனால் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ட்டு அதில் உள்ள ஆட்கள்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ரிலீஸ் பண்ணல, சம்பவம் நடந்து நாட்கள் ஆயிடுச்சு, பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆட்களை போட்டு தள்ளலை. அதே மாதிரி பெரிய அளவில் வேறு எந்த டிமாண்டும் வைக்கலை. டிமாண்டு வைக்க இங்கே வக்கு கிடையாது. அவன் ஆட்களை மீட்டுட்டு போக இவ்வளோ $1,00,000 கொடு அப்படின்னா நீயே அவனை வச்சுக்க, நீ பதிலுக்கு நீ சில பல $1000 கொடுத்தா மட்டும் போதும் வாங்க. அந்தளவுக்கு கேவலப்பட்ட பயலுக தான் பாகிஸ்தான் பயலுக. அதனால் அவன் எதுவும் பெருசாக டிமாண்ட் பண்ணல. ஆனால் இப்போ செங்கடல் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த மூலையிலையும் பாகிஸ்தானோட அசட்டோ பாகிஸ்தானோட உளவுத்துறையோ இராணுவமோ சேஃப் கிடையாது. இஸ்ரேல் கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஸ்ரேல் கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அமெரிக்காட்ட ஓடும்.
அண்ணன் அமெரிக்கா நான் தட்டி வைக்கிறேன், நான் கட்டி பிடிக்க வைக்கிறேன் உங்கள் 2 பேரையும் அப்படின்னு என்னத்தையாச்சும் டேபிள் உட்காந்து சோறு ஊட்டும்போது ட்ரம்ப் கதையை சொல்லுவார். நாளைக்கு காலையில் முடிவை மாற்றிக்குவார். இதுக்கு நல்லா அந்த பெரிய மனுஷன் முடிவே மாற்றலையா போயா, அவர் இவனுங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலையே தட்டிட்டாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அப்புறம் ஏமன் தட்ட ஆரம்பிச்சிருவான் பாகிஸ்தானை, இன்னும் அங்கே போய் கொஞ்சிற அப்படின்னு. ஏமன் தட்டும்போது எங்கள் ஈரானுக்கா ஓட முடியும்? ஈரான் ஏற்கனவே பாகிஸ்தான் கூட வம்பு இருக்கு, ஏதோ கருமை அனுசரித்து போவோம் அப்படின்னு போகிறாங்களே ஒழிய ஏமன் தட்டும்போது திருப்பி போய் ஏமனை கட்டி பிடிக்க முடியுமா? இப்போ 2 பயலுகிட்டையும் அடி வாங்குறதுக்கு பாகிஸ்தான் தயாராகிருச்சு. அதுக்கு பிள்ளையார் சொல்லியும் போட்டாங்க செங்கடலில். இனி வரும் நாட்கள் நம்ம ஒரு பக்கம் அடிப்போம், உள்ளுக்குள்ளே பலுசிஸ்தான அவனுங்களுக்குள்ளே உள்ள தீவிரவாத பிரச்சனை, ஆப்கானில் உள்ள எல்லை, ஈரானில் உள்ள எல்லை, இது பூராங்கி நிலப்பரப்புகள் சுற்றி பற்ற வச்சு பற்றிக்கிட்டு எரியும். இது பத்தாது அப்படின்னு சர்வதேச அரசியலில் அடுத்த பலிகேடா பாகிஸ்தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அமெரிக்கா கொஞ்சம் அனுசரித்தா போதும், இந்தியா பட்டுன்னு ஜோலியை முடிச்சு விட்டுரும். அதுக்கு அம்புட்டு ஏஜென்சிகளும் தயார் அப்படின்னு டெல்லி வட்டாரத்தில் செய்திகள் பரவுது. பாகிஸ்தானுக்கு மிக விரைவில் அழிவு உறுதி அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.